श्रीराम जय राम जय जय राम. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் சர்க்கம் 47 அஷகுமார வதம். ராவணனால் அனுப்பப்பட்ட 5 படைத்தலைவர்கள், அவங்களோட போன படை வீரர்கள், வாகனங்கள் எல்லாம் ஆஞ்சநேயர்னால அழிக்கப்பட்டுருச்சுன்னு கேட்டதும் ராவணனுக்கு ரொம்ப கோபமாயிடுது. அவனுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்த அஷகுமாரன் ரொம்ப ஒரு துடிப்பாக இருக்கான், யுத்தம் செய்ய போகணும் அப்படின்னு. ராவணன் அஷகுமாரனை பார்த்துட்டு கண்ணாலேயே ஆணையிடுறான். அதை புரிஞ்சுக்கிட்ட அவனும் தங்க வேலைப்பாடு இருக்கக்கூடிய வில்லெல்லாம் எடுத்துட்டு வேள்விச்சாலையில் வேத வித்துக்களால் விடப்படுற அந்த நெய் எப்படி பட்டு அந்த ஆகுதியினால் ஜொலிச்சு எரியிற தீ மாதிரி நிற்கிறான் அவன் அஷகுமாரன். அப்புறம் ரொம்ப வீரியமான அவன் பாலசூரியனுக்கு நிகராக ஒளி வீசுகிற உருக்கிய தங்கத்தாலான சாளரங்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தேரில் ஏறி பெரு வானரரான ஹனுமானை பார்க்கறதுக்கு போகிறான். அந்த தேர் அளவில்லாத ஒரு தவம் செஞ்சதுனால அடையப்பட்டுச்சு. உருக்கிவிடப்பட்ட தங்கத்தாலான ஜன்னல்கள் இருந்தது. கொடிமரம் இருக்கக்கூடியது. ரத்தினங்களால் சிங்கரிக்கப்பட்ட கொடிகள் இருக்கக்கூடியது. மனோவேகம் மாதிரி வேகமாக போகக்கூடிய 8 குதிரைகள்னால பூட்டப்பட்டிருந்துச்சு. தேவாசுரர்களால் கூட நெருங்க முடியாதது. தடையில்லாமல் எல்லா திசைகள்லையும் செல்லக்கூடியது. சூரியன் போல ஒளி வீசுறது. வானவீதியில் போகக்கூடியது. எப்பையும் ஆயத்த நிலையில் இருக்கிறது. அம்புரா தூணி 8 கத்திகளும் இருக்கக்கூடியது. உரிய முறையில் வைக்கப்பட்ட வேலு, தோமரம், அப்புறம் யுத்தத்துக்கு தேவையான எல்லா ஆயுதங்களும் இருக்கிறது. சந்திரன் சூரியன் போல பிரகாசிக்கிற பொற்கடிவாள கயிறுகள் இருக்கக்கூடியது. சூரியன் மாதிரி பேரொளி வீசுகிற அந்த தேரில் தேவர்களுக்கு ஒப்பான வீரம் படைச்சு அவன் ஏறி கிளம்புறான். படைகளோட குதிரைகள், யானைகள், பெருந்தேர்கள் இது எல்லாம் எழும்புன பேரொளியினால் ஆகாயத்தையும் மலைகள் நிறைஞ்ச பூவுலகையும் நிரப்பிட்டு வாசல் படியில் உட்கார்ந்துருந்த திறமை மிக்க வானரர்கிட்ட போகிறான். சிங்கம் மாதிரி கண் இருக்கக்கூடிய அஷகுமாரன் பிரளய கால அக்னி மாதிரி பிராணிகள் அழிக்கக்கூடிய ஹனுமான் இருக்கிற இடத்துக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் அதே சமயம் அலட்சியமாக உட்கார்ந்துருக்கக்கூடிய ஹனுமாரை ரொம்ப கௌரவமான ஒரு பார்வையில் பார்க்குறான். வானரரோட வேகத்தையும் எதிரிகள் கிட்ட காட்டப்படுற பராக்கிரமத்தையும் தனது பலத்தால் சீர்தூக்கி பார்த்து பனிக்கால முடிவில் உக்கிரமாக வளர்கிற சூரியன் மாதிரி தன்னோட பலத்தால் வளர்றான். அவன் அந்த வானரருக்கு எதிரில் போய் நிற்கிறான். அவருடைய உறுதி குலையாத பராக்கிரமத்தை பார்க்குறான். கோபம் வருது. உடனே தைரியம் வச்சுட்டு யுத்தத்தில் எவராலையும் தடுக்க முடியாதவர் மேலே கூர்மையான 3 பானங்களை தொடுத்து போருக்கு வர்ற மாதிரி அழைப்பு விடுக்கிறான். கர்வம் கொண்டவர், களைப்பு நீங்கினவர், எதிரிகளை வெற்றி கொள்றதுல பிடிவாதமாக இருக்கக்கூடிய ஹனுமான ரொம்ப மனோபலம் இருக்கக்கூடிய அர்ஷன் கையில் வில்லும் அம்பும் பிடிச்சிக்கிட்டு பார்த்தான். தங்கப்பதக்கம், தோல்வளை, அழகிய குண்டலங்கள் தரித்தவன், ரொம்ப பெரிய கொடிய பலம் இருக்கக்கூடிய அவன் வானர வீரரை நேருக்கு நேராக பார்த்து ஒரு அதிசயப்பட்டது ஒப்பில்லாததாக இருந்தது. தேவர்களுக்கே அதை பார்த்துட்டு மனக்கலக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. ஹனுமானுக்கும் அஷகுமாரனுக்கும் அந்த நடந்த போரை பார்த்து பூமியே சுத்துச்சு. சூரியனோட கதிர்கள் ஒரு வெம்மை இல்லாமல் இருந்துச்சு. வாயு சலிக்கலை. மலை நடுங்குச்சு. வானம் பேரொளி பண்ணுச்சு. பெருங்கடல் பொங்கி எழும்புச்சு. அப்போ நல்லா குறிப்பாத்து நான் நேற்று இலக்கை நோக்கி செலுத்துகிற வித்தையை முறைப்படி அறிஞ்சிருந்த அஷகுமாரன் தங்க கட்டுகளோட இறகுகளால் அலங்கரிக்கப்பட்ட கூர்மையான கொடிய விஷமுள்ள மகா சர்ப்பங்கள் மாதிரி 3 பானங்களை ஹனுமான் தலை மேலே விழுக செய்கிறான். ஹனுமான் அந்த பானங்கள் ஒரே சமயத்தில் தலையில் விழுந்ததும் பெருகின ரத்தத்தால் உடல் பூரா பூசப்பட்டவரானார். வட்டமான கண்கள் இருக்கக்கூடிய ஹனுமான் அம்புகளான அந்த கிரணங்களால் உதயகால சூரியன் மாதிரி கிரணங்களையே மாலையாக வச்சு ஒரு சூரியன் போல பிரகாசமாக இருந்தார். வானர மன்னனோட உத்தம அமைச்சரான அவர் யுத்தத்தில் பயன்படுத்தப்படுற பல்வகை ஆயுதங்கள்,
அழகான வில்லு இதோட நிற்கக்கூடிய மாபெரும் மன்னனோட மகனான அந்த அசகுமாரனை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. அவனோட யுத்தம் செய்கிறதுக்காக தன்னை பெருக்கிக்கிறாரு. மந்திரமலையோட உச்சியில் இருக்கக்கூடிய சூரியன் மாதிரி அவர் வளர்ந்துட்ட கோபத்தோட பலம் வீரியம் இருக்கக்கூடியவரா படைகள் வாகனங்களோடு இருக்கக்கூடிய அசகுமாரனை அக்னி ஜுவாலை எப்படி ஜொலிக்குமோ அந்த மாதிரி ஒரு கடுமையான பார்வையால் அசகுமாரனை பார்க்குறாரு, எரிக்கிறாரு பார்வையிலேயே. பானங்கள் அப்படிங்கிற தண்ணீரை பொழிகிற அழகான வில் இருக்கக்கூடிய ராட்சசன்கிற அந்த மேகம் வானர தலைவன் ஹனுமான்கிற சிறந்த மாமலை மேலே அம்புகளாக கொட்டுச்சு. மலை மேலே எவ்வளவு கனமழை பெஞ்சாலும் தண்ணீரெல்லாம் கீழே போயிடும், மலைக்கு எந்த அழிவும் ஏற்படாது. அது மாதிரி அசகுமாரனோட பான பொழிவுனால் ஹனுமானுக்கு பாதிப்பு ஏற்படலை. யுத்தத்தில் பயங்கரமான பராக்கிரமத்தை காட்டுறவன், வளர்ந்து வர்ற தேஜஸ் பலம் வீரியம் இருக்கிறவன் அசகுமாரனை களத்தில் பார்த்து மகிழ்ச்சியினால் மேக கர்ஜனைக்கு ஒப்பா பேரொளி எழுப்பினார். ஹனுமான் அவன் சிறு பிள்ளைத்தனத்தால் வீரியத்தால் கர்ப்பம் வச்சுட்டு வர வர வளர்ந்துட்டே போகிற கோபத்தோட ரத்தம் போல செவந்த கண்ணோட காட்டில் புற்களால் மறைக்கப்பட்ட பெருங்கிணற நெருங்குற யானை மாதிரி யுத்தத்தில் நிகரற்றவராக வானரரை எதிர்கொண்டான். திடீர்னு அவனால் போடப்பட்ட அந்த பானங்களால் தாக்கப்பட்ட ஹனுமான் மேகக்கூட்டங்களில் உண்டாகிற இடி மாதிரி ஒரு சத்தம் எழுப்புறார். கைகளையும் தொடைகளையும் விரித்து பயங்கரமான தோற்றம் வச்சு வாயுகுமாரர் ரொம்ப சீக்கிரமாக வானத்தில் பாஞ்சார். ராட்சசர்களில் முக்கியமானவன், பிரதாபம் இருக்கிறவன், தேரில் இருக்கிறவன், தேர்ப்பட வீரரில் ரொம்ப சிறந்தவன் அவன். மேக பர்வத மேலே கல்மழை பொழிகிற மாதிரி வானத்தில் பாஞ்சு அவரை பானங்களால் தாக்குனான். பயங்கரமான பராக்கிரம் இருக்கக்கூடிய ஹனுமான் அவனோட அந்த அம்புகளெல்லாம் விளக்கிட்டு அம்புகளுக்கு இடையில் புகுந்து காற்று மாதிரி கிழிச்சிட்டு போகிறாரு. மனோவேகத்தோட வாயு சஞ்சரிக்கிற வான வீதியில் தெரிஞ்சார். கையில் வில்லு வச்சுட்டு யுத்த ஆவேசம் இருந்து நல்ல பானங்களை பொழிஞ்சு அந்த ஆகாயத்தையே தன்னோட பானத்தால் மறைக்கிறவனான இந்த அசகுமாரனை நல்லா பாராட்டுற பார்வையில் பார்க்குறாரு வாயுகுமாரர். இந்த சிறந்த வீரனை நம்ம கொல்லணுமான்னு ஒரு நிமிஷம் சிந்தனை பண்ணுறாரு. சின்ன வயசில் சிறந்த வீரனாக விளங்குறவன் பேருடல் இருக்கக்கூடிய இந்த அசகுமாரனால் சரங்களால் துளைக்கப்பட்ட மார்பினை இருக்கிறவர், யுத்த நுணுக்கங்கள் அறிஞ்சவர், தோல் வலிமை பெற்ற அனுமார் சண்டையில் இவனை எப்படி ஜெயிக்கிறதுன்னு ஒரு நிமிஷம் சிந்திக்கிறார். பாலசூரியன் மாதிரி காந்தி இருக்கிறவன், ரொம்ப பலமாக இருக்கிற இந்த அசகுமாரனை சிறுவனாக இருந்தாலும் பெரியவன் மாதிரி யுத்த காரியங்களை செய்கிறான். எல்லா வகையான யுத்தங்கள்லேயும் கை தேர்ந்தவனாக இருக்கான். இவனை கொல்றதுக்கு எனக்கு மனசு வரலையே. இவன் மகாத்மா, வீரம் இருக்கிறவன், கட்டுப்பாடு இருக்கிறவன், யுத்தத்தில் எல்லா தாக்குதல்கள் துன்பங்களை பொறுத்துக்கிறான். இவனோட அபாரமான செயல்திறனை பார்க்குறப்போ நாக யஷ முனிவர்களால் கொண்டாடத்தக்கவன் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. என் எதிரில் வந்து நின்றுட்டு பராக்கிரமத்திலையும் உற்சாகத்திலையும் தைரியம் அதிகரிக்க செஞ்சவனா என்னை ஒத்து பார்க்குறான். விரைவாக செயல்படுற இவனோட அளவற்ற வீரம் தேவாசுரர்களோட மனசை கூட கலங்க செய்யும். இவனை அலட்சியப்படுத்தி விட்டுட்டா என்னை தாக்காமல் இருக்க மாட்டான். போரோட ஒவ்வொரு முனையிலையும் இவனோட பராக்கிரமம் வெளிப்படுது. இவனை ஒழிச்சு கட்டுறது தான் சரின்னு எனக்கு தோணுது. வளர்ந்துட்டுருக்கிற அக்னியை விட்டு வைக்கக்கூடாது. இது மாதிரி எதிராளியோட சிறப்புகளை பார்த்த வீரியவானான ஹனுமான் தான் அடுத்து செய்ய வேண்டிய காரியத்தை ரொம்ப தீர்மானமாக நினச்சி சுறுசுறுப்பாகி அவனோட வதத்தில் மனசை செலுத்துறாரு. வாயுகுமாரர் ரொம்ப வேகமாக செல்லக்கூடியவைகள் நல்லா பயில்விக்கப்பட்ட அந்த சுமையை தாங்கக்கூடிய அந்த அவனுடைய 8 குதிரைகளையும் ஆகாயத்தில் உள்ளங்கையால் அடித்து கொல்றாரு. அவனோட பெரிய தேர் வானர மன்னரோட அமைச்சரோட உள்ளங்கையினால் தாக்கப்பட்டு உருவே மாறி போய் குதிரைகள் இறந்து போய் தேர் தட்டு செதஞ்சு இருசு கலண்டு வானவெளியிலிருந்து தரையில் விழுந்துச்சு. மகாரதனான அவன் தேரை அப்படியே விட்டுட்டு வில்லும் கத்தியும் பிடிச்சிக்கிட்டு ஆகாயத்தில் எழும்புறான். அவன் அந்த மாதிரி உயர எழும்ப காட்சி ரொம்ப கடுமையான தவத்தோட மகிமையினால் உடலை விட்டுட்டு ஒரு முனிவர் தேவலோகத்துக்கு போகிறது போல இருந்துச்சு.
வாயுவுக்கு சமமான ஆற்றல் இருக்கக்கூடிய வானரர், கருடன், வாயு, சித்தர்கள் உலாவர வானத்தில் இருந்த அசகுமாரனை தொடர்ந்து போய் அவனோட காலை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாரு. பறவைகளுக்கு தலைவனான கருடன் ஒரு பெரும் பாம்பை அனாயாசமாக கவ்வி தூக்குறது மாதிரி தந்தைக்கு இணையாக பராக்கிரம் இருக்கக்கூடிய மாருதி அவனை தூக்கி ஆயிரக்கணக்கான முறை சுழற்றி வேகமாக பூமியில் எரிஞ்சார். கைகள், தொடைகள், இடுப்பு, கழுத்து முறிக்கப்பட்டு ரத்தத்தை பெருக விட்டுட்டு கண்களை நசுங்கி பூட்டுகள் முறிஞ்சு அங்கங்கள்லாம் நொறுங்கி மாருதியால் கொல்லப்பட்டு பூமியில் விழுந்தான். அசகுமாரன் செத்துறான். ஹனுமான் அவனை தரையில் சாய்ச்சதுனால அரக்க மகனனுக்கு ரொம்ப பயம் கொடுத்துட்டாரு. அசகுமாரன் கொல்லப்பட்டதும் மாமுனிவர்கள், கடுமையான விரதம் அனுஷ்டிக்கிறவங்க, வான வீதியில் சஞ்சரிக்கிறவங்க கும்பலாக வந்து அனைத்து பூதகணங்களும், யஷ பன்னகர்கள், தேவர்கள், இந்திரன் எல்லாம் ஆச்சரியத்தோட வானரரை பார்க்குறாங்க. இந்திரனோட புதல்வனுக்கு நிகரானவன், ரத்தம் மாதிரி செவந்த கண்கள் இருக்கக்கூடிய அசகுமாரனை கொன்னுட்டு பிராணிகளை அழிக்கிறதுல ஈடுபட்ட காலன் மாதிரி ஹனுமான் ரொம்ப உற்சாகத்தோடு அதே நுழைவாயிலுக்கு போய் நின்றுக்கிறார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தர காண்டத்தில் 47வது சர்க்கம் முற்றிற்று. ஸ்ரீராம் ஜெயராம், ஜெய் ஜெயராம்.